ஏன் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் அதிகமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை 2 விதமாக பிரித்தாங்க. ஒன்று கிளாம்பாக்கம், இன்னொன்று குத்தம்பாக்கம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஊரப்பாக்கம், மணிவாக்கம், வண்டலூர் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டியோட காசு எல்லாமே பெரிய லெவலுக்கு சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி எப்போ குத்தம்பாக்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ இந்த ஏரியாவோட ப்ராப்பர்ட்டி காசு எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு பூந்தமல்லி வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பூந்தமல்லி டு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடு வழியாக நமக்கு ஒரு ரோடு ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில். ஸோ அந்த ரோட்லேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே அமைஞ்சிருக்கு. இவங்க கிட்ட 34,50,000 பிளாட்டும் 49 lakhs 2 BHK வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருமழிசை, அதுவும் அப்கமிங் பஸ் ஸ்டாண்ட் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்லேருந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 7 minutes டிரைவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் போகிற ஹை ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிடுங்க யாரும் பார்த்தீங்கன்னா ரிசார்வ் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர், அவங்களோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ₹1 ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் நீங்கள் ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற ஹைலைட் சொல்கிறேன். இந்த லொக்கேஷன் திருமழிசை லொக்கேஷன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மலாக லொக்கேஷனாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ ஏன் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் அதிகமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை 2 விதமாக பிரித்தாங்க. ஒன்று கிளாம்பாக்கம், இன்னொன்று குத்தம்பாக்கம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஊரப்பாக்கம், மணிவாக்கம், வண்டலூர் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டியோட காசு எல்லாமே பெரிய லெவலுக்கு சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி எப்போ குத்தம்பாக்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ இந்த ஏரியாவோட ப்ராப்பர்ட்டி காசு எல்லாமே உங்களுக்கு டாப் லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கேயே ஆன் ரோடெல்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ மீன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. 5,000 5,500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுலேருந்து அந்த ஜங்ஷன்லேருந்து பூந்தமல்லி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஆன் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான். ஸோ இந்த சர்க்கிளில் உங்களுக்கு போயிட்டு இருக்க ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம எது வழியாக வரலான்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலேருந்து நம்ம நசரத் கட்டை தாண்டி வந்தீங்கன்னா ரைட்டில் திருவள்ளூர் போகிற ரோடு, அந்த ரோட்டில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக திருமழிசை பஸ் ஸ்டாப் வரும். அதுக்கு அடுத்தது சென்னை பப்ளிக் ஸ்கூல். சென்னை பப்ளிக் ஸ்கூல் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வெள்ளைவேடு பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 300 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்க்கு இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு பூந்தமல்லி வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பூந்தமல்லி டு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவில் தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடு வழியாக நமக்கு ஒரு ரோடு ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில். ஸோ அந்த ரோட்லேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நியர்பையில் இருக்க ஸ்கூல், காலேஜ், முக்கியமான லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த லேஅவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கேஜி கார்டன். இது ஒரு CMDA அண்ட் ரேரா அப்ரூவ்ட். இதில் டோட்டலாக 18 பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 939 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1672 ஸ்கொயர் ஃபீட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் பிளாக் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 phase CB லைன் சைட் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 100% டைட்டில் கிளியர்ன்றதுனால உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சைட்டில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. சைட்டு சுற்றியும் ஃபுல்லாக ஃபென்சிங் காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,650 கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட 34,50,000 பிளாட்டும் 49 lakhs 2 BHK வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தர நம்பர் அவங்களோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பூந்தமல்லி, திருமழிசை, குத்தம்பாக்கம் இந்த சர்க்கிளில் ப்ராஜெக்ட் தேடிட்டு இருக்கவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் ப்ராஜெக்ட் தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ராஜெக்டில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.